உதகை மலை ரயில்களில் நீராவி என்ஜின்களை மின்சாரம் அல்லது பேட்டரி என்ஜின்களாக மாற்ற அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நீலகிரி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பசுமையான மலைகள், பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்கள், அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்டவையே. இத்துடன் சுற்றுலாப் பயணிகளின் மனம் கவர்ந்த உதகை மலை ரயிலும் நினைவுக்கு வர தவறுவதில்லை. சிம்லாவுக்கு அடுத்தபடியாக நீலகிரியால் இயங்கும் நீராவி என்ஜின் மூலமாக தற்போது வரை பழமை மாறாமல் நீலகிரியில் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் ரயில் நிலையங்களை புனரமைக்கும் திட்டத்தின் மூலமாக உதகை, குன்னூர், மேட்டுப்பாளையம் ஆகிய 3 ரயில் நிலையங்கள் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. உதகையில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே மேலாளர் RN சிங், எதிர்காலத்தில் நீராவி என்ஜின்களுக்கு பதிலாக மின்சார என்ஜின்கள் பயன்படுத்த ஆய்வுகள் செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு உள்ளூர்வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நம்ம மலை ரயிலை பேட்டரி மூலியமும் மின்சாரம் மூலியம் இயக்கிறதுக்கு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இங்கே ஊட்டிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அந்த பாரம்பரியமிக்க மலை ரயிலில் பயணிக்கிறத தான் ஆர்வமும் ஆசையும் காட்டுறாங்க. இதில் என்னென்னா, அந்த மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு வரக்குள்ள அதனுடைய இயற்கை அழகு, டனல், பாலம் இதெல்லாம் ரசிச்சுட்டு வரக்குள்ள அது சுற்றுலா பயணிகளிடம் அதிகமான வரவேற்பு பெற்றிருக்கு. வர டூரிஸ்ட் அத்தனை பேரும் 99% வந்துட்டு நீராவி ஸ்ட்ரீம் என்ஜின்ல ஏறுறது. அதாவது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் கிடைச்சா மக்கள் இருக்கவும் அந்த சொர்க்க பூமி மாதிரி அவங்க ஆர்வத்தோட எதிர்பார்க்குறாங்க. நீராவி என்ஜின் மற்றும் அதன் சத்தத்தை கேட்டவாறு மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் விரும்புவதாக சுற்றுலா வழிகாட்டிகளும் தெரிவிக்கின்றனர். இதனால் மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே நீராவி என்ஜினால் இயக்கப்படும் ரயிலை மின்மயமாக்காமல் வழக்கம் போல இயக்க வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.